ஒரு அமைதியான பார்க்ல 3 துறவிகள் எதையோ முணுமுணுத்து கொண்டே தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் துறவி தன்னுடைய 2 காதுகளையும் தன்னுடைய 2 கைகளால மூடிக்கிட்டு, உலகம் முழுக்க எதிரொலிகள் நிறைந்திருக்கிறது, ஆனால் அவை அனைத்தும் உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மற்றொரு துறவி தன்னுடைய 2 கண்களையும் தன்னுடைய 2 கைகளால மூடிக்கிட்டு, கண்ணால் பார்ப்பதுவே சில நேரங்களில் போய் ஆக காணாதவற்றை உருவகப்படுத்தாதே, வெற்றிடங்களை நிரப்புவது மனதிற்கு பிடிக்கும், அதை செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. மூன்றாவது துறவி தன் வாய அவரோட 2 கைகளால மென்மையா பொத்திக்கொண்டு முணுமுணுத்து கொண்டிருந்தார். என்ன சொல்றாரு தெரியுமா? உன் கற்பனைகளை எல்லாம் வெளியில் செல்ல வேண்டாம். சொற்கள் வாலினும் கூரானது, அது காட்டு தீயாய் பரவும், பிறர் மனதை காயப்படுத்தும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த 3 துறவிகள் சொன்னதையும் நம்ம காந்தியடிகளோட 3 குரங்குகள் கதையில கேட்டிருப்போம் தான். ஆனா இங்க 4வதா ஒரு துறவி இருக்காரு, அவருதான் ட்விஸ்ட். அவர் கண்ணு காது வாய் எதையுமே மூடல, எதையும் முணுமுணுக்கவும் இல்ல. ஆயா நிம்மதியா ஸ்மைலிங்கா உட்கார்ந்திருந்தார். அவர்கிட்ட போய் என்ன விஷயம்னு கேட்டப்போதான் தெரிஞ்சது, சூழல் எப்படி இருந்தாலும் அதை முதல்ல கவனிங்க. உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்க, உங்களை பத்தி இல்லாதது பொல்லாத சொல்றாங்க, உங்களை திட்டுறாங்கன்னா அதுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் தேவைப்பட்டா மட்டும் அமைதியா தெளிவா உங்க பதில பதிவு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு அமைதியை நிலைக்க பண்ணும்னு சொன்னார். உண்மைதானே? நம்மள யாராவது கோபப்படுத்தினா, நம்மளை பத்தி யாராவது பின்னாடி தப்பா பேசினா நம்ம உடனே கோவப்பட்டு அவங்க கூட சண்டைக்கு போயிடுவோம். பட் விஷயம் என்னன்னா, நம்ம ரியாக்ட் பண்றதை விட ரெஸ்பாண்ட் பண்றதுதான் சரியான தீர்வு. சோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களுக்கு கடுப்பேத்தினா வெறுப்பேத்தினா நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்களா இல்ல ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்களா? ரெஸ்பாண்ட் தானே பண்ணணும்.